ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஐடா டாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம இம்மான் அண்ணாச்சி டேபிள் மேட் மேல் வீட்டில் இருக்கா கீழ் வீட்டில் இருக்கா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் இந்த குழம்ப வச்சிங்கன்னா எந்த வீட்டிலேருந்து இந்த குழம்பு ஸ்மெல் வருதுன்னு அப்பார்ட்மெண்ட்டில் கேட்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஸ்மெல் இருக்கும். மாங்காவை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சால மீன் குழம்பு தான் நம்ம இன்றைக்கி வைக்க போகிறோம். சால மீன் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாமா? சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உரித்து வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா வச்சுக்கோங்க. 2 தக்காளி நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம குழம்புக்கு கலர் கொடுக்க போகிறதே. அண்ட் தென் கோகோனட் பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. அது கூட சீரகம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், அப்புறமா கருவேப்பிலை, இந்த 3 எடுத்துக்கோங்க. தென் குழம்பு மிளகா பவுடர், காஷ்மீர் ரெட் சில்லி, அப்புறமா மாங்காய் தான் மெயினே மீன் குழம்புக்கு. மாங்காய் கொஞ்சம் காயாக இருந்துச்சுன்னா நல்லது, புளி அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நம்ம மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் நம்ம நிறைய சேர்த்தா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம நிறைய பேர் ரொம்ப எண்ணெய் சேர்க்க மாட்டோம். அதனால் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்துச்சுன்னா மீன் குழம்பு எப்போவுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கடுகு இப்போது போட்டுக்கலாம். நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டால் தான் கடுகு நல்லா புரியும். கடுகு நல்லா பொரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை சேர்க்கணும். வெந்தயம் என்ன மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்குன்னா, ரொம்ப கறியவும் கூடாது, அதே சமயத்தில் பொரியாமலும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கணும். நம்ம எக்ஸாம் எழுதும்போது நம்மளோட நம்பர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மீன் குழம்புல ரொம்ப முக்கியம் வெந்தயத்தோட அந்த தன்மை தான். வெந்தயம் கரெக்டான ஸ்டேஜில் இருந்தால் தான் அந்த குழம்பு கசக்காமலும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு, பச்சை மிளகாவும் சேர்த்தாச்சு, சின்ன வெங்காயம் போட்டாச்சு. என்கிட்ட சின்ன வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான், அதனால் நான் கட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். அந்த சின்ன வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலரில் கண்ணாடியை வதங்குற வரைக்கும் அந்த ஆயிலே போட்டு நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். 2 தக்காளி அரைச்சி வச்சோம்ல, அந்த தக்காளி இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி தான் நம்மளோட குழம்புக்கே மெயின் திங். நல்ல கலர் கொடுக்கும் மீன் குழம்புக்கு. தக்காளி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகா பவுடரை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அண்ட் தென் காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கலாம். 2 பவுடரையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போவுமே கலரு இதுதான் நம்ம மீன் குழம்புக்கு சரியான கலரு. தக்காளி இப்போ நம்மளுக்கு ஒரு தொக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளிக்கும் வெங்காயத்துக்கும் போதுமான அளவு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்தாலே டெம்டிங்காக இருக்குதானே. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம தலைவர் மாங்காவை ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு இப்போ கொஞ்சம் கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் புளி தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து மாங்காவோட புளிப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு புளியை வந்து தேவையான அளவு நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு குழம்புக்கு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இப்போ நிறைய வேணும் குழம்பு கொஞ்சம்
அப்படின்னா கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை கம்மியாக போதும், கட்டியாக கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 பவுல் தண்ணி ஊற்றிருக்கேன். குழம்பு இப்போ கொஞ்சம் வற்றி நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் மீனை இப்போ உள்ளே சேர்த்துக்கோங்க. மீனை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பை நம்ம இப்போ சிம்மில் வச்சிடணும். இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான சால மீன் குழம்பு நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. குழம்புனா இது தாங்க குழம்பு. சாப்பிட்றலாமா இப்போ நம்ம சால மீன் குழம்பை ஊற்றி? சால மீன் குழம்புலையும் உருண்டு ஓடுது. இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்க்கலாம்.